குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் ஒரு நாள் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்த்தேன். ரொம்ப ஹாப்பி. அவள் பக்கத்து சீட்டில் போய் உட்காந்துட்டு அவளை பார்த்து சிரிக்கிறேன். அவளும் ரொம்ப ஃபார்ம்லாக சிரிச்சுட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பொறுமை இழந்து என்னை தெரியலையா அப்படின்னு கேட்டேன். சரி, நீ என்ன சிஎம்மா உன்னை தெரியறதுக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. அவளும் தெரியல, ஆனால் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா. ரொம்ப நொந்து போயிட்டேங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது 2 நாள் பேசலைன்னு ரத்தத்தில் ஐ எம் சாரின்னு எழுதி கொடுத்த ஃப்ரெண்ட் அவள். ஒரு வேளை அது எலி ரத்தமாக இருக்குமோ? சரி விடுங்க, பொய்யெல்லாம் சொல்லலைங்க, சத்தியமாக. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு. ஒரு வேளை அவள் வளர்ந்துட்டா, நாம தான் வளரவே இல்லையோன்னு அமைதியாக உட்காந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே, கொஞ்சம் பைய தான் ஸ்லோவாக சமையல் போயிட்டுருக்கு. காலையில் டிஃபனுக்கு பொங்கல், இட்லி, சட்னி பண்ணியாச்சு. லஞ்ச் இனிமேல் தான் ரெடி பண்ணணும். மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு தெரிஞ்சிருக்காம அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா இன்றைக்கி நானும் ஒரு ஜில்லா கலெக்டர் ஆகிருப்பேன். என்னத்தை சொல்ல போங்க.